நான் உங்களை அங்கிள்னு கூப்பிடலாமா? No problem. No. I am not crying. So I saw all the chief ministers. No, he is not crying. Sir. I think uncle hits harder than brother. அழுகுறான். ஏய் அழுவலடா. ஓகே, இப்போ அண்ணான்னு கூப்பிட்டா கூட ஓகே, நம்ம ஒரு அண்ணா பாப்பா லவ்வாவது வச்சுக்கலாம்ல. என்ன சொல்றீங்க? அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். தயவு செஞ்சு நீங்கள் இந்த அங்கிள்னு சொல்லிட்டு விலையை கூட போயிடுங்க. பட் இந்த அண்ணா பாப்பா லவ், இந்த அண்ணா தங்கச்சி லவ் ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ கேட்குறப்போ எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸோ இதை நீ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னா நீ தாண்டா முதல் திருட, நீ தாண்டா முதல் குற்றவாளி. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணுக்குமே தெரியும் தங்கச்சி தங்கை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு லவ் இன்டென்ஷனலோட தான் பழகுறான் அப்படின்ற. பட் தே ஸ்டில் லவ் ஹிம். என்ன எழவி அது. ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல் பல வாங்குறதுனால ஒரு 2% கம்மி பண்ணிக்கலாம். அடிக்கடிக்க ஃபீனிக்ஸ் போகிற மாதிரி வர்றதா நம்மளோட பாலிசி. பாத்தியாடியே, இதுக்கு தான் அப்பவே கள்ளிப்பால் ஊற்ற சொன்னேன். ஓகே வெயிட். ஸோ இந்த வீடியோ நான் எடுத்துட்டேன், வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன், ரியாக்ஷன் எடுத்து முடிச்சிட்டேன், எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். பட் மறுபடியும் அகைன் அந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது அது வீடியோவில் என்ன கான்டெக்ட் இருக்குது அப்படின்றதே நமக்கு புரியல. ஏன்னா நான் அதை பற்றி நான் பேசவே இல்லை. டிப்ரெஷன். ஸோ அதோட ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்றேன். நம்ம லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து 100 இருக்கலாம், 0 இருக்கலாம், அது டிபெண்ட்ஸ் அப்பான் த வியூவர்ஸ் அப்படின்றதுனால நம்ம ஒரு 50 ஸ்டார்ட் பண்ணி, ஸோ நான் ரேண்டமாக ரீல்ஸ் வாட்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரீலில் வச்சு என்னோட லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து கூடுதா இல்லை குறையுதா அப்படின்றது தான் இதோட ஃபுல் கான்டெக்ட். ஸோ ஹோப் யூ என்ஜாய் தி வீடியோ. நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல, இப்ப ஸ்ட்ரெயிட்டா இறங்குறடா. நீங்களா நானு மோதி பாத்துக்கலாம்டா. பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில வெக்கமா இல்ல உனக்கு? ஓகே, நம்ம க்ளோஸ் சர்க்கிள்லையுமே சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவர் பேர் சசியா இருக்கலாம், சுரேஷா இருக்கலாம், அவர் பேர் வேக்கியா இருக்கலாம், அவர் இந்த IPS விஜய் குமாரா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நானும் இந்த மாதிரி வீரவசமெல்லாம் பேசிட்டு போய் நிறைய அடி வாங்கினது உண்டு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய அடி வாங்கினாலும் இன்னும் ஒரு 2% நம்ம இதுலேருந்து கம்மி பண்ணிக்கலாம். சொல்றது நமக்கு இவ அவ்வளவு நல்லவன் கிடையாது. அவர் எப்படி வேணா இருக்கட்டுமே, அவர் குடிகார அயோக்கிய பொம்பளை பொறுக்கியாவே இருக்கட்டுமே, அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன் லைஃப்ல தலையிடுறதுக்கு நீ யாரு? எனக்கு தெரிஞ்சவங்கள நிறைய பேர் அக்ரி பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல நான் பார்த்த வரைக்குமே ஓகே, ஒரு 75% ஆஃப் த ஜென்சி கேர்ள்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். என்னடா சொன்ன? ஓகே, நான் எல்லாருமே தப்பு சொல்கிறேன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து நடிக்காங்க. பட் நீங்களே பார்த்துட்டு ஜென்சி கிட்ட இருக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே இதை எக்ஸப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் ஒரு திறப்பா அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே, இல்லை ஒருத்தியோ இந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நான் போய் மாட்டிக்க விரும்பலை. அதனால இன்னும் ஒரு 5% நம்ம கம்மி பண்ணணும் இந்த மாதிரி அக்கள்ற தப்பிக்க. அவ்வளவு தெரியுமா உனக்கு? ஓகே, என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஓகே, இதை பார்க்குறப்போ அவ்வளோ காண்டாவது இல்லை கொஞ்சம் ஜெலஸாக இருக்கா அப்படிலாம் கிடையாது. போய் சொல்லாத இந்த ரான் போய் ஃபோன் வந்துட்டே பேசாத, இருந்துச்சு. போய் வாயிலிருந்து வர்றதெல்லாம் போய். பட் லைட்டாக அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ நான் அதை கம்மி பண்ண போகிறேன், இந்த லவ் அட்ராக்ஷன் இந்த மீட்டரை கம்மி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்க்ரீஸ் தான் பண்ணேன், ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நான் இப்போ சொல்கிறேன் ஏன் அப்படின்ட்டு. ஓகே, ஒரு சின்ன இன்சிடென்ட்டோட நான் அவங்களை சொல்கிறேன். நான் என்னோட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியில் சும்மா வெளியில் படம் பார்க்குறது எதுக்கு போயிருந்தோம். போனப்போ ஓகே, ஒரு ஹோட்டல் போயிட்டு நாங்கள் ரைஸ் அண்ட் கறி தான் வைக்கிறேன், சரியாக ஞாபகம் கிடையாது. ஏன்னா என்ன சாப்பிட்டோன்னு ஞாபகம் கிடையாது. பட் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இருக்குது. பிகாஸ் விழுந்த அடி அப்படிங்க, அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஸோ என்னாச்சு அப்படின்னா, ஓகே நாங்கள் ரைஸ் அண்ட் கறி ஆர்டர் பண்ணோமா, கொண்டு வந்து வச்சானா செம சூடு.
என்ன சூடு என்ன சூடு. கையை உள்ளே வைக்க முடியல. ஸோ அந்தளவு சூடாக இருக்கப்போ நான் ஸ்பூனை வச்சு லைட்டாக இப்படி பண்ணிட்டு மெதுவாக சாப்பிட்டுட்ருக்கேன். பட் அப்படியே டிரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பல். பொடி லூசு, போடா மென்டல், பொடி பண்ணி, போடா எருமை, பொடி சைக்கோ, போடா கிறுக்கா. என்னடி திட்ட சொன்னா கொஞ்சம் நீ மட்டும் கோவமாவா பேசுற? என் செல்லத்தனை திட்ட மாட்டேன். நானும் என் புருஷன்கிட்ட கோவப்பட மாட்டேன்டா. ஐ லவ் யூ டி. I love you டா. அந்த பொண்ணு அந்த ஸ்பூனில் ரைஸ் அண்ட் கறி எடுத்து ஊதிட்டு ஊதிட்டு அவனுக்கு ஊட்டுதுங்க. அவனை பார்க்கும்போது அப்படி ஒரு எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் அவன் போது எனக்கு தெரிஞ்சு. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இந்த ஓகே இப்போ நம்ம சிங்கிள் அப்படின்ற ஒரு சைடில் இருந்துட்டு அந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் கிரிஞ்சு அப்படின்றத நம்ம எல்லாருமே நினைப்போம். நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க அது கிரிஞ்சு அப்படின்ற மாதிரி. பட் இப்போ திங்க் பண்ணிக்கோங்க, இப்போ நீங்கள் ஒரு லவ்வுக்கு போகிறீங்க, சாப்பாடு கொஞ்சம் சூடாக இருக்குது, அந்த பொண்ணு ஊதிட்டு உங்களுக்கு ஊட்டினா நீ வாங்கிப்பியா இல்லையா? எப்படி நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்து குழம்பிக்கிறேன். ஸோ அதனால் இது ஒரு நல்ல ரொமான்டிக்கான ஒரு நல்ல ஒரு இது வருதில்ல நமக்குள்ள. ஸோ அதனால ஒரு 5% இதற்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பூக்களைத்தான் பறிக்காத, காதலைத்தான் பிரிக்காத. நன்றி தாதா. இடத்த காலி பண்ணு. அந்த குட்டால அவன் அடிச்சிட்டான். அவன் என்ன பேக்கரின்னு கூப்பிட்டான். என் பேரு பேக்கரி கிடையாது, நீவி அடிச்சிட்டான். நீ அவனை எதுவும் பண்ணலையா? ஏன்? நீ தானே சொன்ன பேபி எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், சண்டை போடக்கூடாதுன்னு. ஓகே பேபி, அதுக்காக தப்பே பண்ணாம இப்படி அடி வாங்கிட்டு வரணும்னு சொல்லி தரலையே. அவன் அடிச்சது தப்பு தானே பேபி? ஆமா, ரொம்ப தப்பு. I fucking couldn't handle this. நம்மளோட இருக்க வரைக்குமே ஒரு மாதிரி சிலர் இருப்பானுங்க, சிலர் அப்படியே ரகடாக சுத்திட்டு இருப்பானுங்க. போடா 2 ரெக்கை தூக்குடா அந்த மாதிரி சிலர் சுத்திட்டு இருப்பானுங்க. பட் இதே ஒரு லவ்வுக்குள்ளே போயிட்டானுங்க அப்படின்னா மாமாவை தப்பாக நினைக்காத. ஓகே ஓகே, சாரி காய்ஸ், எட்டிக்கே காய்ஸ், இது சும்மா ஒரு ஃபண்ணுக்கு தான். என்ன போட்டு யாரும் அடியாங்க, தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, இந்த மாதிரி சில கிரிஞ்சான விஷயம்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒரு 5% ஒரு 6% கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்கும்போதே இவ்வளோ கிரிஞ்சாக இருக்குது, பட் நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படி மாறிடுவோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கனால ஒரு 6%. இல்லை அப்படின்னா ஒரு 5 கொடுத்துருவேன். எனக்கு அந்த பயம் இருக்கனால நான் ஒரு 6 கொடுக்குறேன். ஓகே, அந்த பயம் இருக்குல்ல. bathroom to listening. நோ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். ஓகே, இது பார்த்ததுக்கப்புறம் லவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற என்னோட அந்த மீட்டர் கம்மியாகுமா ஏறுமா அப்படின்னா இட்ஸ் டிபேட்டபுள் தான். இன்க்ரீஸும் பண்ண மாட்டேன், டிக்ரீஸும் பண்ண மாட்டேன். அது ஒரு ஸ்டேபிளாக அது இருக்க இடத்துல வச்சுப்போமே. ஒன்று சாலையில் அந்த ஓரத்தில் நில்லு, இல்லை இந்த ஓரத்தில் நில்லு. நீ நடுவான நில்லாம் லாரி அடித்து செத்து போயிடுவா பார்த்துக்க. இல்லை அப்படின்னா என்னை தப்பாக நினச்சிப்பீங்க, ஆமாம் அப்படின்னா என்னை தப்பாக நினச்சிப்பீங்க. அப்படின்றப்போ அதை நான் ஸ்டேபிளில் விட்டுட்டு அடுத்த ரீலுக்கு நான் கடந்து போயிடுறேன். பழுத்த திராட்சை பழம் மாதிரி 2 கண்ணு, பாத்ரூம் பல்பு மாதிரி 2 கண்ணு. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு லவ்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னால இதெல்லாம் நீங்கள் எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாலும் வேறு வழி கேட்டது. ஏன்னா ஒரு காலத்தில் ஒருத்தர் இருந்தார் இந்த மாதிரி அப்படின்றப்போ மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. ஒரு லவ்னா அப்படி தானே, சந்தோஷமான மூமெண்ட்ஸும் இருக்கும், கஷ்டமான மூமெண்ட்ஸும் இருக்கும். பட் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு வயசில் ஒரு இதுக்குள்ளே போய் இந்த மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இப்படி சில விஷயம் இருக்கனால ஒரு 3% கம்மி பண்ணுறேன்.
மறுபடியும் பிரியா. மறுபடியுமா? அன்பு, இதோட பேச்சை நிறுத்து. அதிகாரிங்க சொல்றது கேட்டுன்னு போயினே இருக்கும். ஓகே, ஆக மொத்தம் ஒரு 1000 பிரியா வந்துட்டு போயிட்டாங்க. பட் நான் கடைசி வரைக்கும் காதல் படத்தில் வர ஸோ இந்த மாதிரி வீடியோஸில் இருக்கிறதால நம்ம காதல் பண்ணி அடி வாங்கி பைத்தியக்காரன் ஆகிறதுக்கு நம்ம பேசாமல் சிங்கிளாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்றதுனால ஒரு 3% நம்ம கம்மி பண்ணலாம் இதுலேருந்து. ஒரு பொண்ணுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமோ? அப்ப நான் சொல்றதை செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டிங் காய்ஸ், நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமோ? அப்ப நான் சொல்றதை செக் பண்ணி பாருங்க. Women will never touch you accidentally. Okay? Never. டச்சுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். டச் ரொம்ப ஃப்ரெண்ட்லி கெஸ்டர்ஸ், லைக் உங்கள் ஆர்ம்ஸை டச் பண்ணுறது, ஆர் உங்கள் ஷோல்டர் மேலே கை போடுறது, இல்லை உங்கள் ஹேரை ஃபிக்ஸ் பண்ணுறது, காலர் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக், இந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் சிம்பிள் கெஸ்டர்ஸ், இதெல்லாம் ஒரு பொண்ணு உங்ககிட்ட பண்ணுறான்னா இட் சிம்ப்ளி மீன்ஸ் ஷி ஃபீல்ஸ் கம்ஃபர்டபுள் வித் யூ. ஒரு உமன் ஜென்ரலி அவளோட பர்சனல் ஸ்பேஸ் அண்ட் லிமிட்ஸ் இதை பற்றி ரொம்ப ஹைப்பர் அவேர் அண்ட் மைண்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒரு பர்சன் கிட்ட க்ராஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு வேளை உங்களை சுத்தமாக பிடிக்கலன்னா அவள் கை உங்கள் மேலே படாது. இன்னும் கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கிற இடத்துல தான் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் லவ்வாக மாறலாம், மாறாமலையும் போகலாம். அது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். நான் ஒரே ஒரு டிப்ஸ் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? ஸோ வீடியோட எண்டிங்கில் என்னோடய ஸ்கோர் வந்து 34 இருக்குது. ஸோ என்னோட லவ் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 34 தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு லவ் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், மேபி ஃப்யூச்சரில் இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நான் I'll let you know. So I hope you enjoy the video. So see you in the next video.